ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். காத்து வாக்குல ரெண்டு காதல் ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். ஒரு மாசம் டூரு, தங்குறது, சாப்பாடு, போக்குவரத்துன்னு எல்லாத்தையும் அவங்களே கூட இருந்து பார்த்துப்பாங்க. நீங்க கோயிலா போய் சாமியை கும்பிட்டா மட்டும் போதும். டேய் என்னடா பேசிட்டு இருக்க? ஒரு மாசமா நானும் உங்க அம்மா கோயிலுக்குள்ள போறதுக்கு சன்னியாசமா போறோம். நம்ம ஊர்லயே நிறைய கோயில் இருக்குது, அதை கும்பிட்டா போதும். இதுக்காக வடக்க போய் சுத்தணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. போய் உங்க வேலையை பாருங்க. துறை, நம்ம நினைச்ச மாதிரி அப்பா கட்டை போடுறாரு. நேராக அந்த விஷயத்துக்கு வந்துட வேண்டியதுதான். எனக்கு என்ன, ஏதோ ஈஸ்வரி இந்த வீட்டுக்கு திரும்பி வரணும்னு ஒரு அக்கறையில் சொன்னேன். உங்களுக்கே அதில் விருப்பம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன வந்துச்சு? அண்ணே, அந்த டூர் கம்பெனிகிட்ட பேசி பணத்தை ரிட்டர்ன் வாங்கிடு. சரியா? சரிடா. இருங்க, ஈஸ்வரி திரும்ப வர்றதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி கேளுங்க. நேற்று நம்ம திட்டக்குடி ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் நம்ம வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். அவர் தான் சொன்னார், வடக்க இருக்க விசேஷமான கோயிலுக்கு போய் வேண்டிட்டா இது எல்லாமே சரியாயிடுமா. அப்படியா? அதுவும் காசி விஸ்வநாதன் கோயில் போய் வேண்டிக்கிட்டா இருந்த பிரச்சனையெல்லாம் தூள் ஆயிடும்னு அடிச்சு சொல்றாரு. முக்கியமா அவர் சொன்ன விஷயமே, இந்த ஆன்மீக சுற்றுலாவுக்கு போயிட்டு வந்தா உங்க வீட்டில இருந்து போன செல்வம் திரும்பி வந்துடும் சொன்னாரு. நம்ம வீட்டோட செல்வம் நம்ம ஈஸ்வரி தானே. ஏண்டா, அவளே நம்மளை எதிர்த்து பேசி திடீர்னு கிளம்பி போயிட்டா. இப்ப அவ திரும்பி வரணுங்கிறதுக்காக நாங்க காசிக்கு போகணுமா? ஒன்னும் தேவையில்ல. அதான் அப்பா வேணான்னு சொல்றாருல. என்னடி பேசுற? அவனுங்களே ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்றானுங்க, அதுல போய் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு. இல்லங்க, நீ வாயை மூடு. துரை, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். இதனால நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை தள்ளி போடக்கூடாதுல்ல. அதுலயும் திட்டக்குடி ஜோசியர் சொல்லியிருக்காருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். கண்டிப்பா போயிட்டு வந்துருவோம். ஆமா, என்னைக்கு புறப்படுறோம்? என்னைக்கா? இன்னைக்கேப்பா. இன்னைக்கேவா? ஆமாப்பா, நைட்டு சென்னையில் ட்ரெயின். நம்ம மத்தியானம் சாப்பிட்டு கிளம்புனா ராத்திரி 10 மணி ட்ரெயின் பிடிச்சிடலாம். அப்படியா? அப்ப நான் போய் என் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். நீயும் போய் உன் துணியெல்லாம் எடுத்து வைடி. ஏண்டி, எப்ப பாரு போனையே பாத்துக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது வீட்டு வேலை பாக்குறியா நீ? வந்துதான் ஆரம்பிச்சிட்டீங்களாமா? இந்தா, இத கொண்டு போய் வை. சரி. ரேணுகா, சரவண வீட்லயா இருக்கா? ஆமாமா. சரி, கூப்பிடு. சரி, நான் பேசணும். அம்மா, நீ இப்ப என்ன சொன்ன? சரவணனை கூப்பிடு, பேசணும்னு சொன்னேன். நிஜமாவா சொல்ற? ஆமா. அப்படின்னா நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு அண்ணு கூட பேச போறியாமா? ஆமா. நானே என் புள்ளைய நம்பலனா எப்படி? கூப்பிடு அவனை. ஐயோ, இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மானா அம்மாதான். இரு, நான் இப்பவே அண்ணனை கூப்பிடுறேன். உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கத்துறீங்க? இனிப்பே இல்லாத காஃபி எவனாவது குடிப்பானா? அதுக்குன்னு கிளாஸ் இப்படிதான் தூக்கி போடுவீங்களா? இதுவே அத்தை போட்டிருந்தா இப்படிதான் தூக்கி எரிஞ்சிருப்பீங்களா? நானும் உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சுல. முதல்ல கத்தி பேசுறத நிறுத்து. எனக்கு எரிச்சலா இருக்கு. யாரு? நான் கத்துறேனா? நீங்க தான் என்ன கத்த வைக்கிறீங்க. அண்ணே, ரேணுகா, நீ போ. எதுக்கு அவளை போக சொல்றீங்க? தான் அண்ணன் கோவப்பட்டா எப்படி இருக்கும்னு அவளும் பார்க்கட்டும். ஐயோ, எல்லாரும் உங்களை ரொம்ப நல்லவரு, ரொம்ப அன்பானவர்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க. கட்டின பொண்டாட்டி மேல கொஞ்சம் கூட அந்த அன்பை காட்ட தெரியாதவர்னு தெரியட்டுமே. ஆமா, எனக்கு உன் மேல அன்பே கிடையாதுதான். ஆளை விடு. நான் பேசிக்கிட்டே இருக்க, எங்க போறீங்க? உன் கூட பேச பிடிக்கலன்னு தானே போறேன்.
விட்டு தொலை. பாத்தியா ரேணுகா எப்படி பேசிட்டு போறாருன்னு? இன்னைக்கு இவரை நான் சும்மா விடுறதா இல்ல. அண்ணி சரவணா, ஏங்க நில்லுங்க. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு கிளம்பி போனா என்ன அர்த்தம்? ஏய், எனக்கு உன் கூட பேச பிடிக்கலடி. ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? யாரு நான் டார்ச்சர் பண்றேன்னா உங்கள? நீங்க தான் கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்காம சாகடிச்சிட்டு இருக்கீங்க. அண்ணி அண்ணி நீங்களும் ஏன் நீ சண்டை போடுறீங்க? என்னையே தடுக்கிற ரேணுகா? சண்டை போடுறது உன் அண்ணன் தானே, போய் அவரை கேளு போ. அதானே நீ எப்படி கேப்ப? நீங்கெல்லாம் ஒரே குடும்பமாச்சே. நான் தானே இங்க யாரோ ஒருத்தி. ஈஸ்வரி, சும்மா இருங்க அத்தை. நீங்களும் உங்க பிள்ளைக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க. என் பொறுமைக்கும் ஒரு அளவுதான் இருக்கு. ஏய், உன்னை யாரும் இங்க பொறுமையா இருக்க சொல்லல. விட்டா ஓவரா பேசிட்டு போற. நான் ஓவரா பேசுறேனா? உங்களுக்காக என் குடும்பத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவனா? அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஏய், நானும் உன்னை வர சொன்னேன். என்ன சொன்னீங்க இப்போ? மறுபடியும் சொல்லுங்க. உங்களதான். இப்ப என்ன சொன்னீங்களோ அதை திருப்பி சொல்லுங்க. ஆமா, நான் உன்னை என் கூட வேணா சொன்னேன். நீயா தானே கிளம்பி வந்த. இப்போதுக்கு ஓவரா டிராமா போட்டுட்டு இருக்க. யாருக்கு தெரியும், என்னை வேவு பார்த்து நான் தப்பு செஞ்சிருக்கேனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட உன் குடும்பத்துக்காரங்க உன்னை அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒன்றும் எனக்காக நீங்க இருக்கணும்னு தேவையில்லை. உனக்கு உன் குடும்பம் முக்கியம்னா இப்பவே கிளம்பி போயிரு. வேண்டாங்க, நான் போக மாட்டேன்னு நினைச்சு வார்த்தையை விடாதீங்க. ஐயோ, நான் சீரியஸா தான் சொல்றேன். எனக்காக நீ உன் குடும்பத்தை எல்லாம் தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ தாராளமா போலாம். ஈஸ்வரி, அண்ணி அண்ணே அண்ணே என்னண்ணே நீ இப்படி பேசிட்டு இருக்கியே? சும்மா ரேணுகா, இப்ப இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் என்னால் ஆட முடியாது. ஈஸ்வரி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அதான் உங்க புள்ள சொல்லிட்டாருல அத்தை, கிளம்பி உன் வீட்டுக்கு போன்னு. அப்புறம் இங்க எனக்கு என்ன வேலை இருக்கு? ஈஸ்வரி, இதெல்லாம் வேணாம், எடுத்து வை. விடுங்க அத்தை. முதல்ல என்னதாம்மா நடந்துச்சு உங்களுக்குள்ள? நல்லதானமா இருந்தீங்க, அப்புறம் என்ன? கொஞ்சம் எனக்காக நேரம் செலவு பண்ணுங்கன்னு கேட்டேன். அது தப்பா அத்தை? அதுக்கு என்ன வார்த்தை பேசுறாரு தெரியுமா அவரு? அத கூட விடுங்க அத்தை. காஃபில சக்கரை கம்மியா இருக்குன்னு டம்ளரை தூக்கி அடிக்கிறாரு. இதெல்லாம் நியாயமா அத்தை? நீங்களே சொல்லுங்க. நீங்க யாரும் அவரை நம்பாதப்ப அவருக்காக நின்னது நான் மட்டும்தான் அத்தை. அந்த நன்றியே இல்லாம என்னை இப்ப வெளியே போக சொல்லிட்டாருல அவரு. இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அத்தை. 1000 தான் இருந்தாலும் என் குடும்பம் என்னை ஏத்துக்கும். இவர மாதிரிலாம் கிடையாது. ஈஸ்வரி, அண்ணே அண்ணி கிளம்புறாங்கண்ணே. தயவு செஞ்சு அவங்களை போக வேணான்னு சொல்லுண்ணே. ரேணுகா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. போ. என்னண்ணே அண்ணே, நான் யாரையும் கட்டாயப்படுத்தி இருக்க வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. கிளம்புறதுனா கிளம்ப சொல்லு. தலைவலி விட்டுச்சேன்னு நான் நிம்மதியா இருப்பேன். ஈஸ்வரி, அவன் பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. முதல்ல இந்த பைய கொண்டு போய் உள்ள வை. இங்க பாருங்க, இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடுவில் நடக்கிற விஷயம். இதுல யாரும் பஞ்சாயத்து பண்ண வேண்டாம். இவளுக்காக நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு அவ சந்தோஷப்பட மாட்டா. இவ வீட்டுல அவளை வளர்த்த லட்சணம் அப்படி. இத பாருங்க, தேவையில்லாம என் வீட்டை பத்தியோ வளர்ப்பு பத்தியோ எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். ஓ, உங்க வீட்டை பத்தி சொன்னதும் உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதோ என்னவோ? அவங்கள விட நான் தான் முக்கியம்னு கிளம்பி வந்த. இப்ப என்னத்துக்கு அவங்கள ஒரு வார்த்தை சொன்னதும் கோவப்படுற? அப்படின்னா உள்ளுக்குள்ள அவங்க மேல பாசத்தை வச்சுக்கிட்டு இங்க நல்லா டிராமா போட்டுட்டு இருந்த, அப்படிதானே? இதுக்கு மேல இங்க நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. வெள்ளப்பொடி.
என்னடி முறைக்கிற? உனக்கு உன் குடும்பம் தானே முக்கியம், அங்கேயே போ. டேய் ஏங்க என் மேல அபாண்டமா பழிய போட்டவங்க தானே அவங்க எல்லாரும். அதே ரத்தம் தானே உன் உடம்புலயும் ஓடுது. உன்னை போய் நம்பணும் பாரு. ச்சே, வேண்டாங்க, அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. இதே மாதிரி நானும் உங்க குடும்பத்தை பத்தி பேச எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. என்னது குடும்பத்தை பத்தி பேசுவியா? டேய் அண்ணே, என்னடா? உன்ன மாதிரி வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற குடும்பம்னு நினைச்சியா எங்களை? எங்க பேசிதான் பாரு. நேர்மையா உழைச்சு நேர்மையா வாழ்றவங்கடி நாங்க. இந்த குடும்பத்துல இருக்க உனக்கு எந்த தகுதியும் இல்ல. முதல்ல வெளியே. டேய் சரவணா, என்னடா பண்ற? அண்ணே விடுங்கடா. டேய் அண்ணே, ஐயோ அண்ணே, ஈஸ்வரி தள்ளி போங்க. உங்க புள்ள என்ன வார்த்தை சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல? இதுக்கு மேலயும் இங்க நின்னா அது எனக்கு தான் அசிங்கம். கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம ஏன் மேலே இவர் கை நீட்டிட்டார்ல. இனிமே இந்த வீட்டு வாசப்படி கூட நான் மிதிக்க மாட்டேன். ஐயோ ஈஸ்வரி சொன்ன கேளுமா? அண்ணி போகாதீங்க. விடுங்க. அண்ணே ஈஸ்வரி, அண்ணி போகாதீங்க. அண்ணி இல்லம்மா. சூப்பர். ஈஸ்வரி நல்லாவே நடிச்சிட்டா. ஈஸ்வரி, அம்மா வந்துட்டாங்க போல. சத்தம் கேக்குது. நம்ம பிளான் பண்ண மாதிரியே சண்டை போடலாம். என்ன சொல்ற? அவசியம் இன்னைக்கே சண்டை போட்டு நான் போகணுமாங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஈஸ்வரி. உன் அண்ணனுங்க உஷாராயிட்டானுங்க. அப்புறம் அவங்க தான் இதை செஞ்சாங்கன்னு நிரூபிக்கவே முடியாது. ப்ளீஸ் ஈஸ்வரி, எனக்காக இதை பண்றேன்னு சொன்னல. ப்ளீஸ் ஈஸ்வரி. சரி ஓகே. எங்க யாரோ வர மாதிரி இருக்கு. என்ன கொஞ்சம் கை நீட்டிட்டோம், பரவாயில்ல. டேய் சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? எப்படிடா நீ ஏன் வயித்துல வந்து பிறந்த? உன்னை நம்பி வந்தவள கை நீட்டி அடிக்கிற? எங்க இருந்துடா இந்த பழக்கம் உனக்கு வந்துச்சு? இப்படியாடா நான் உன்னை வளர்த்தேன்? டேய், எல்லாரும் உன்னை சந்தேகப்பட்டப்ப உனக்காக நின்னவிட அவளை கழுத்தை புடிச்சு வெளியில போன வெளியில தள்ளுறியே. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடா உனக்கு? நீ தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு நினைச்சு உன் கூட பேசதான் நான் வந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், இந்த ஜென்மத்துல நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுவடா. ஏன்னா இப்படி செஞ்ச? எல்லாத்தையும் மறந்துட்டு அம்மா உங்ககிட்ட பேச வந்தாங்க. இப்ப போய் அன்னிக்கிட்ட சண்டை போட்டுட்டியே. கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா பழைய மாதிரி அம்மாவும் நீயும் பேசிருப்பீங்களேன்னு. கோவத்துல இப்படி அவசரப்பட்டுட்டேன்னு போன. என்னப்பா கிளம்பியாச்சா? அம்மா நான் கிளம்பிட்டேன். எங்க உங்க அம்மா? தோ துணி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா எவ்வளவு நேரம்டா துணி எடுத்து வைப்பா? மீனாட்சி, மீனாட்சி வந்துட்டேன், இருங்கங்க. இப்ப எதுக்கு என் பேரை ஏல விட்டுட்டு இருக்கீங்க? ஏண்டி ராத்திரி சென்னையில ட்ரெயின் ஏறணும்னு சொல்றா, நீ இங்கேயே லேட் பண்ணிட்டு இருக்கிய. ஏண்டி இந்த வேண்டுதலை நல்லபடியா முடிச்சு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துடும் பார்த்தா நீ ட்ரெயினை மிஸ் பண்ணிடுற போல இருக்கு. பாத்தியா, இங்கே உட்காந்து சிஐடி வேலை பார்க்குறேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தாரு. இப்போ ஈஸ்வரி வந்துருவான்னு தெரிஞ்சோடனே அதெல்லாம் அப்படியே மறந்துட்டாரு பாரு. இதுக்காக தானே இந்த டூர் பிளானே போட்டோம். சரிப்பா, நேரமாச்சு, வண்டி எடுங்க, கிளம்புவோம். சரிப்பா. அப்பா,
அப்பா என்னம்மா அப்பா இவ எதுக்குடா இப்ப வந்திருக்கா? தெரியலையே. என்னம்மா ஆச்சு? ஏமா அழுதுட்டு இருக்க? நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. பிளானே சொதப்பிடுச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, பெரிய தப்பு என்னாச்சு பண்ணிட்டேன். முதல்ல சொல்லுமா. அந்த ஆளை நம்பி உங்களெல்லாம் எதிர்த்துக்கிட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. இவ்ளோ செஞ்சும் அவருக்கு கொஞ்சம் கூட என் மேல அன்பே இல்ல. என்ன வீட்டை விட்டே போன்னு சொல்லிட்டாருப்பா. என்னது? வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரா? ஆமாம்மா, என்னன்னே தெரியலம்மா. அங்கேயே போ. ஐயோ, டேய், ஏங்க? எனக்காக நீ உன் குடும்பத்தை எல்லாம் தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீ தாராளமா போலாம். என்ன வெளியே துரத்திட்டாருமா. நீங்க சொன்னதுதான்ப்பா கரெக்ட். நான் உங்களை விட்டு இங்க இருந்து போயிருக்கவே கூடாதுப்பா. இப்ப கூட இங்க திரும்பி வரத்துக்கு எனக்கு மனசே இல்ல தெரியுமா. உங்களை எல்லாம் காயப்படுத்திட்டு எப்படி வருதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருந்தேம்மா. அப்படியே எங்கேயாச்சும் போய் செத்துடலாம் போல இருந்துச்சுப்பா. கடைசியா ஒரு தடவை உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலாம் தான்ப்பா வந்தேன். ஆமா, நான் தான் சண்டை போட்டு பெட்டியை தூக்கிட்டு வந்தேன்னு பார்த்தா நீங்க என்னப்பா பெட்டியெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? இன்னைக்கு ராத்திரி நானும் அப்பாவும் காசிக்கு போலான்னு இருந்தோம்டி. ஆ, என்னது? காசிக்கு போறதா இருக்கீங்களா? ஆமாண்டி. ஓ, வீட்டை விட்டு போன பொண்ணு காசிக்கு போய் தலைமுழுகலான்னு நினைச்சிட்டீங்களா? கடவுளே, எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? அப்பா, பேசாம காசிக்கு என்னையும் கூடவே கூட்டிட்டு போங்கப்பா. அப்படியே அந்த கங்கை ஆத்துல தள்ளி விட்டு என்ன கொன்னுடுங்கப்பா. என்னம்மா? கட்டின புருஷனும் என்ன வெறுக்கிறாரு, பெத்தவங்களுக்கும் என்ன பிடிக்கல. அடே, இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்னப்பா பண்ண போறேன்? என்ன வார்த்தைமா பேசுற நீ? நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ எதுக்குமா சாவணும்? இந்த வீட்டு மகாலட்சுமிடா நீ. மடி, நீ என் கூட சண்டை போட்டு போயிட்டா நான் அப்பா இல்ல, நீ என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமாடா. என்னமா பேசுற நீ? இப்ப கூட நீ திரும்பி வரணுங்கிற வேண்டுதலுக்காக தாண்டா நாங்க காசி கிளம்பிட்டு இருக்கோம். அப்பா, அப்பாடா, கரெக்டான டைமுக்கு சண்டை போட்டுட்டு வந்தோம். கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கிளம்பி போயிருப்பாங்களே. அப்பா இனிமேல் உன் மேல கோவப்பட மாட்டேமா. உனக்கு ஒண்ணுனா அப்பா அவளை தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அந்த திருட்டு பயல நம்பி அங்க போகாதன்னு. இதுல நீ எங்களே என்னென்ன பேசுன? உனக்கு தேவைதாண்டி. அம்மா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருமா. டேய் சும்மா இரு. பாவம் புள்ளைய மனசு உடைஞ்சு போய் வந்திருக்கா. இப்போ போய் நடந்தது சொல்லி காட்டி. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியுமா. அதனாலதான் உன்னை வந்துருன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அவன் புத்தியை காட்டான் பாத்தியா? அதெல்லாம் இருக்கட்டும், திட்டினதோட நிறுத்திக்கிட்டானா இல்ல உன் மேல கை எதுவும் நீட்டினானா? என்னம்மா, உங்க அம்மா சொல்ற மாதிரி அந்த ராஸ்கல் உன் மேல கை வச்சானா? சொல்லுமா ஈஸ்வரி. இப்பவே உங்க அண்ணன்ல கூட்டிட்டு போய் அவனை வகுந்து எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இல்லப்பா, கோவமா பேசி வீட்டை விட்டு போறேன்னு மட்டும்தான்ப்பா சொன்னாரு. எல்லாம் நீயே தேடிக்கிட்ட தானே. இப்படி ஒருத்தனை நம்பி எதுக்கடி போன? அறிவுல உனக்கு? டேய் சும்மா இரு. புள்ளை திட்ட நேரம் அடியுது. அவ சின்ன புள்ள,
ஏதோ விவரம் தெரியாம அவனை நம்பி போயிட்டா. அவன் யோகியத்தை தெரிஞ்சதும் நம்ம கிட்ட வந்துட்டான்ல. தங்கமே, இனிமேல் நீ எங்கேயும் போக வேணாண்டா. இது உன் வீடுடா. நீ இங்கதான் இருக்கணும். நாங்க இருக்கோம்டா உனக்கு. முதல்ல நீ உள்ள போமா. ஏய், அவளுக்கு பிடிச்ச சமைச்சு குடுறி. நல்ல சாப்பாடு கூட இல்லாம அங்க அவ கஷ்டப்பட்டிருப்பா. இப்பயாச்சும் புரிஞ்சுதாடி? என்னைக்கா இருந்தாலும் பெத்தவங்க தான் கடைசி வரைக்கும் கூடவே நிப்பாங்க. உள்ள போ. போடாமா. அப்பாடா, எப்படியோ என் பொண்ணு என்கிட்ட திரும்பி வந்துட்டா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. திட்டக்குடி ஜோசியர் சொன்ன மாதிரியே நம்ம வீட்டு செல்வம் நம்மகிட்டயே திரும்ப வந்துருச்சுடா. இது போதுண்டா எனக்கு. டே பெரியவன, அந்த டூரு கட்டின காசை திரும்பி வாங்கிடுறா. இனிமே என் பொண்ணை விட்டு நான் எங்கேயுமே நகர மாட்டேன். கடவுளே, ரொம்ப நன்றிப்பா. என் பொண்ணை என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துட்டீங்க. எல்லாம் கரெக்டா போறப்ப இவ எதுக்குடா இங்க வந்து தொலைச்சா? என்ன செய்யறது? இல்லை நம்ம நேரம். இனிமே தாண்டா உங்களுக்கு கெட்ட நேரமே ஆரம்பிக்க போகுது. என்ன சந்தியா, என் லைஃப்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. ஏண்டா என்னாச்சு? பின்ன இப்பதான் அந்த சரவண விஷயத்துல ஹெல்ப் பண்ணி ரம்யாக்கு என் மேல சின்னதா ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் ஆச்சு. அதை வச்சு அவன் மனசுல லவ் வர வச்சிடலான்னு பார்த்தா இந்த நேரம்னு பார்த்து அங்கிளுக்கு வேற ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதுவும் நல்லதுக்காக தானே நடந்திருக்கு. நல்லதுக்கா? ஆமா, அங்கிளுக்கு அட்டாக் வந்ததுனால தான் ஆபரேஷனுக்கு முன்னாடி ரம்யாக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஒரு கட்டாயமும் வந்திருக்கு. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.